ஹாய், ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் அந்த பார்டருக்குலாம் அந்த சைடு 4 ஃபோல்ட் பண்ணிக்கணும். 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அக்குலேருந்து கொக்கி பீஸ் இருக்குல்ல, அதுலேருந்து குறிச்சிக்கணும். அதான் சைடு அளவு. அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுறணும். ஏன்னா சைடு தையல் அடிப்போம்ல, அந்த தையலுக்கு. அப்புறம் மறுபடியும் அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அந்த சைடு கோடிக்கு வச்சோம்ல, அது அந்தாண்ட சைடு போயிடணும். நம்ம சைடு வரக்கூடாது. அப்புறம் அடியில் பேக்கு திருப்பிக்கணும். பேக்குக்கு வந்து கொஞ்சமாக மடிப்பு தையல் இருக்குது, அது விட்டுட்டு அப்புறம் அந்த முதுகு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுறணும். ஏன்னா கழுத்து மடிப்பு வரும்ல, அந்த இடம் அந்த கழுத்து மடிப்புக்காக. அப்புறம் அவங்க கொஞ்சம் நார்மலாக இருக்கவங்க அவங்களுக்காக 2.5 வைக்கலாம். குண்டாக இருந்தால் கொஞ்சம் 3 வைங்க, ஒல்லியாக இருந்தால் 2 வைங்க. அப்புறம் ஷோல்டர் அந்த அளவு வச்சு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வைக்கணும். ஏன்னா தையல் அளவு வரல, அந்த தையல் அளவுக்கு. அப்புறம் அந்த அளவுக்கு மடிச்சுட்டு அது பேக்கு, இது ஃப்ரண்ட்டில் அந்த கழுத்து அதே 2.5 அளவு வச்சுட்டு அந்த கழுத்து எவ்வளோ அளவு போகுதோ அந்த கழுத்து அளவு குறிச்சிடணும். ஏன்னா அதில் மடிப்பு வரல, மடிப்பு வரப்போ கரெக்டாக அந்த அளவு வந்துடணும். ஷோல்ட்ரு இருக்குல்ல, அந்த ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ தான் ஆம்கோலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையல் அளவுக்கு வேணும்ல, அதுக்காக. அப்புறம் கழுத்து பீஸுக்கு நேராக கொஞ்சம் கீழே இறக்கி ஆம்கோல் வரைஞ்சி அதுக்கு ரவுண்டு போடணும். ஆம்கோல் வரைஞ்சி முடிச்சுட்டு அப்புறம் கொக்கி பீஸ் இருக்குல்ல, அதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே விட்டணும். ஏன்னா கழுத்து மடிப்பு இருக்குல்ல, அதுக்கு நேராக கொக்கி மடிப்பதுக்காக தையல் விட்டு அப்புறம் சைடு வந்து ஒரு டாட் வேணும். அப்புறம் ஷோல்டருக்கு நேராக ஒரு டாட்டு, முக்கோண ஷேப்பில் வருமே அது. அப்புறம் ஆம்கோலுக்கு நேராக ஒரு டாட் விட்டுறணும். அப்புறம் கட் பீஸ் வரையணும். கட் பீஸ் வச்சு அந்த கொக்கி ஆம்கோல் இருக்குல்ல, அதுக்கு நேராக வரணும். அதான் சைஸ், இடுப்பு சைஸு. அதை கிராஸில் தான் கீக்கணும். கிராஸ்னால் நான் கொஞ்சம் இதாக கிச்சிட்டேன், நீங்கள் நல்லா கிராஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கோடு கிச்சிருக்கோம்ல, அதுக்கு வெளியே தான் கட் பண்ணோம், அதுக்குள்ளே கட் பண்ணக்கூடாது. 1 இன்ச்சு விட்டு அந்த கோட்டு மேலே கட் பண்ணக்கூடாது. அந்தமாரி அதேமாரி நான் ஷோல்ட்ரு வந்து கட் பண்ணல, அது எனக்கு அப்படியே இருக்கட்டும். அப்படியே 1/2 இன்ச்சு தையல் அடிச்சுக்கலாம் விட்டேன். நீங்கள் வேணால் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆம்கோல் கட் பண்ணிட்டு, ஆம்கோல் இருக்குல்ல, அதில் 4 பக்கம் இருக்கும். ஃப்ரண்ட் 2, பேக் 2. ஃப்ரண்ட்டில் மட்டும் 2 வந்து 1/2 இன்ச்சு லீஃப் மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு அப்புறம் சைடில் கொக்கி அந்தமாரி கட் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு அந்த கட் பீஸ் இருக்குல்ல, கட் பீஸ் அது கொஞ்சம் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு எல்லாம் நார்ச் போட்டுக்கணும். அப்போ தைக்கும் போது அந்த அளவு கரெக்டாக தெரியும். அந்த கட் பீஸ்லாம் டாட்லாம் பிடிக்கும் போது அந்த அளவு கரெக்டாக தெரியும் அப்போ தான். அப்புறம் வந்து அந்த பேக்லேயே அந்த மடிப்பு தையல் இருந்தாலும் அந்த இடத்துல அந்தமாதிரி கொடுக்கி வச்சுக்கணும். அப்புறம் இந்த கீழே கட் பீஸ் இருக்குல்ல, அந்த அளவு எவ்வளோ பார்த்துட்டு அந்த அளவு கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இது 2 பீஸ் தான் இருக்குது, இதில் உள்ள துணி வச்சு தைக்கணும், மடித்து தைக்கணும் 2 பக்கமாக. அது நான் தைக்கும் போது காமிக்கிறேன் அந்த துணிக்கு. அப்புறம் அந்த கொக்கி பீஸ் இருக்குல்ல, கொக்கி பீஸ் வந்து லெஃப்ட் சைடெலாம் கொக்கி இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து 2 மீட்ரு 2.2 இது. அப்புறம் இருக்குல்ல, அது வந்து 3 இது. சோத்து கேஸ் இருக்குல்ல, அது வந்து 3 மீட்ரு வேணும். 3 மீட்ரு விட்டு கட் பண்ணோம். அப்புறம் கை பீஸ் தான், கை பீஸு அந்த கை மடிப்போம்ல ஃப்ரண்ட்டில், அதுக்கு அளவு கொஞ்சமாக விட்டுட்டு அப்புறம் கை பீஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு 1 இன்ச்சு அக்கிள் பீஸ் இருக்குல்ல, அதில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ தான் தையல் அளவு கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சு அந்த கை மடிச்சு கைக்கு வைப்போம்ல அந்த அளவுக்கு. அப்புறம் கை பீஸ் எவ்வளோ அளவோ அந்த அளவுக்கு 2 கோடு கிச்சு. அந்த கீழே இருக்குல்ல, அந்த கை அது அக்கிள் மட்டும் பத்தாது அந்த பீஸு. அந்த இடத்துல கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா அது அவங்க கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, 80 பாயிண்ட்டாக வாங்கியிருக்காங்க, 1 மீட்ரு வாங்க வேண்டியது. அப்புறம் அது முக்கோண ஷேப்பில் வரைஞ்சிட்டு கட் பண்ணோம். அப்போ அதுக்கு நான் தைக்கும் போது அது எப்படி வச்சு மடித்து தைக்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு அந்த கை வெட்டணும்ல, அதில் மீந்த பீஸ் வந்து கழுத்து பீஸுக்கு கிராஸ் பீஸாக தான் வெட்டணும். கிராஸ் பீஸாக வெட்டினா நல்லாயிருக்கும். கிராஸ் பீஸு ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கோடு விட்டு அந்தமாதிரி கிராஸ் பீஸ் வெட்டி வச்சிடணும். அந்த முனையில் வந்துட்டு ஒரு கிராஸாக வெட்டணும். அப்போ தான் அந்த மடித்து தைக்கும் போது கரெக்டாக இருக்கும் அந்த கழுத்து பீஸுக்கு. அப்புறம் அந்த கை பீஸ் இருக்குல்ல, அதில் ஃப்ரண்ட்டு பேக் 2 இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் 2 மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு குடையணும். அக்கிளில் குடைஞ்சோம்ல, அந்தமாரி அதுலேயும் குடையணும். குறைஞ்சிட்டு இதான். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாய்.